தமிழ் வணக்கம். 4 மணி நேரங்களில் ஈரான் சாம்பலாக மாறிவிடும் என்று டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட்டும் நேற்று நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் முழங்கி இருக்கின்றார்கள். இதுதான் உலகத்திற்கு அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஈரான் போர் தொடர்பான செய்தி. ஈரான் இணங்கி வர வேண்டும், ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும், இல்லையேல் ஈரானுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் அழிப்போம், மின்சார கட்டமைப்புகளை தகர்த்தெறிவோம், எரிபொருள் நிலையங்கள் எரித்து தள்ளப்படும், ஈரான் அதற்கு பின்னர் எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு அழித்து தள்ளப்பட்டு இருக்கும், சாம்பல் மேடாகி இருக்கும், அனுமார் எரித்த இலங்கை தீவு போல ஈரான் எரிந்து போயிருக்கும் என்பது இதற்கான எளிமை விளக்கமாகும். டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இவ்வாறு பேசுகின்றார் என்பது குறித்து சர்வதேச நிபுணர்களினுடைய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய ஆட்சி மதவாத ஆட்சி என்று குறிப்பிட்டார். அவர்களை அடியோடு தூக்கி வீசுவேன் என்றும் கனவு கண்டார். அவருடைய கனவுகள் கலைந்து போய் இருப்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற விரக்தியின் உச்ச கட்டமே இந்த பத்திரிகையாளர் மாநாடு என்று டென்மார்க்கினுடைய பிரபல செய்தியாளர் ஸ்டெபன் கிரேட்ஸ் தெரிவிக்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் இந்த போரில் இருந்து வெளியேறி வெற்றி பெற்றுவிட்டேன் என்று அமெரிக்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசர தேவை இருக்கின்றது. அந்த அவசர தேவையை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டையாக ஈரான் இருக்கின்றது. எந்த ஒரு பேச்சையும் பேச முடியாத அளவிற்கு ஈரானுடைய கோரிக்கைகள் மிக மிக பெரியதாக இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பினால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஈரான் இணங்கி வந்து ஓர் ஒப்பந்தத்தை கண்டால் மட்டுமே அமெரிக்க அதிபர் நவம்பர் மாத தேர்தலை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதை நன்கு தெரிந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இணங்காமல் ஈரான் அமெரிக்காவிற்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கின்றது. இதுதான் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற வலி. அவரை பொறுத்தவரையில் இந்த போர்க்களத்தை விட்டு தப்பியோடவே அவர் விரும்புகின்றார். ஆனால் அவர் மாட்டிக்கொண்டு விட்டார். அவரால் வெளியேற முடியவில்லை. ஆற்றில் மிதந்த கரடியை கம்பளி மூட்டை என்று நினைத்து பாய்ந்து பிடித்தவன் நான் விட்டுவிட்டேன் கரடி விடுகின்றது இல்லையே என்று அழுதது போன்ற ஒரு நிலையை இந்த ஊடகவியலாளர் மாநாடு காட்டியது. உலகையே போரின் விளிம்பிற்கு தள்ளுகின்ற அளவிற்கு இந்த இருவருடைய கருத்துக்களும் இருந்தது. அமெரிக்காவினுடைய நேரம் செவ்வாய் இரவு 8 மணி. ஈரானுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படுகின்ற இரவு என்று இருவரும் அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையை திறந்துவிட வேண்டும், இல்லையேல் ஈரான் சுடுகாடாக மாறும் என்பது அந்த பத்திரிகையாளர் மாநாடாகும். அப்படியானால் உள்ளக கட்டமைப்புகளை அளிக்கப் போகின்றோம் என்கின்றீர்கள், பொதுமக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கும், இது சர்வதேச போர்க்குற்றம் அல்லவா என்ற கேள்விக்கு போர்க்குற்றமாவது புளியங்காயாவது அது பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஈரானியர்கள் போராட்டம் நடத்திய தங்களுடைய மக்களையே கொன்ற கொலைகாரர்கள், அவர்களுக்கு எதிராக என்ன போர்க்குற்றம் இருக்க போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் அந்த கேள்வியை கிழித்து வீசினார். நேட்டோ நாடுகளையும் அவர் விட்டு வைக்கவில்லை. 1.5 மணி நேரம் நடந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் தங்களோடு இணைந்து வராத நேட்டோ ஒரு உருப்படியில்லாத அமைப்பு என்றும் அதை இனி நம்ப முடியாது என்றும் இந்த நரகலோக போரை தாங்களே தனியாக எதிர்கொள்ளப் போவதாகவும் விரக்தி கலந்த நிலையில் அவர் குறிப்பிட்டார். இப்படி அவர் குறிப்பிட்டு இருப்பதானது விரைவாக பேச்சுவார்த்தையை முடியுங்கள் என்று துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் அழுத்தம் கொடுப்பது போல இருப்பதாக பலர் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு அமைவாக துருக்கியும் பாகிஸ்தானும் உறக்கமில்லாமல் ஓட ஆரம்பித்திருக்கின்றன யுத்தத்தை நிறுத்துவதற்காக. இது பேச்சுவார்த்தையை விரைவாக நடத்தி தன்னை விடுவியுங்கள் என்பதற்கான ஓர் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று கருதினாலும் அமெரிக்க அதிபர் அளவுக்கு மிஞ்சிய படைகளை அங்கு கொண்டு நிறுத்தி இருக்கின்றார். இந்த படைகளை அப்படியே திருப்பி எடுப்பதாக இருந்தால் அதற்கான ஒரு வெற்றி இல்லாமல் திருப்பி எடுக்க முடியாது. எனவே படைகளை உள்ளே இறக்குவாராக இருந்தால் அவர் நினைப்பது போல 4-5 நாட்களில் இந்த போர் முடிந்து விடாது. ஈரானுடைய கையில் தான் அமெரிக்க அதிபரனுடைய விடிவே இருக்கின்றது என்பது இந்த பத்திரிகையாளர் மாநாடு தருகின்ற செய்தியாகவும் இருந்தது. நாளை இரவு 12 மணிக்குள் ஈரானுடைய அனைத்து பாலங்களும் தரைமட்டம், ஒவ்வொரு மின் நிலையங்களும் வெடித்து சிதறும். இவை வெறும் 4 மணி நேரத்தில் மட்டும் நடைபெற்று முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதற்கு பின் ஈரானில் எதுவுமே இருக்காது, முழு உள்ளக கட்டமைப்புகளையும் சாம்பலாக்கி இருப்போம் என்றும் எச்சரித்திருக்கின்றார். அவருக்கு ஏற்ப அவருடைய போர்க்கால அமைச்சர் சாடிக்கேற்ற மூடியாக பேசினார். இந்த போரை ஆரம்பித்த மாசி 28ஆம் தேதி நடத்திய தாக்குதலை விட திங்கள் மிக மோசமான தாக்குதலை நடத்துவோம். அதைத் தொடர்ந்து செவ்வாய் மேலும்
மேலும் பல மடங்கு அதிகமான தாக்குதலை நடத்துவோம் என்று எச்சரித்திருக்கின்றார். பொதுமக்கள் பாவிக்கும் உள்ளக கட்டமைப்புகளை அளிப்போம் என்று கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் பேசியதையே அவர் திரும்ப மேலும் ஆக்ரோஷமாக பேசி முடித்திருக்கின்றார். இந்த இடத்தில் போரை முடித்து வைக்கப் போகின்றீர்களா, இல்லை போர் தீவிரமடைய போகின்றதா என்ற கேள்விக்கு அனைத்தும் ஈரானினுடைய கைகளில் தான் இருக்கின்றது. முடிப்பதென்றால் அவர்கள்தான், போரை தீவிரமடைய செய்வதென்றாலும் அவர்கள்தான் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் விமானியை மீட்டீர்களே, அந்த விமானி எப்படி இருக்கின்றார், அவருடைய உடல் நலம் என்ன என்று யாரும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அந்த கதை ஏறத்தாழ முடிந்த கதையாக போயிருந்தது. ஆனால் இத்தகைய மிரட்டல்கள் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வராது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இத்தகைய மிரட்டல் என்பது கௌரவமான முறையில் ஒருவரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. எனவே 4 மணி நேரத்தில் ஈரான் சாம்பலாகிவிடும் என்பதற்காக போய் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்ந்தோம் என்று கூறுகின்றது ஈரானுக்கு அவமானகரமான செயலாக அமையும். அவர்கள் ஒரு காலமும் இதற்கு இணங்க மாட்டார்கள். மேலும் டென்மார்க்கினுடைய செய்தியாளர் ஸ்டெபன் கிரெட்ஸ் கூறுகின்ற பொழுது, போரை ஆரம்பிப்பது சிறுபிள்ளைத்தனமாக இலகுவான வேலை, அதை முடிப்பது மிகவும் கடினமான வேலை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு வியாபாரி இப்பொழுது கற்று தெரிந்திருப்பார் என்று கூறுகின்றார். ஈரான் இணங்கி போகாத வரை டொனால்ட் ட்ரம்பினால் இந்த போரில் இருந்து வெளியே செல்ல முடியாது. அப்படி வெளியே செல்ல முடியவில்லை என்றால் போர் நீண்டு செல்ல போவதை தவிர வேற எதுவும் நடக்காது. இந்த போர் நீண்டு செல்வதனால் அமெரிக்க அதிபரினால் போரை வெற்றி பெற முடியுமா என்றால் அமெரிக்காவினுடைய தரைப்படையை இறக்க வேண்டும். தரைப்படைகளை இறக்கி வெற்றி பெற்ற போர்க்களம் என்று உலகில் எந்த போர்க்களமும் கிடையாது. குறிக்கப்பட்ட காலத்தின் பின்னர் அது தோல்வியாகவே முடிவடையும். ஆரம்பத்தில் வெற்றி போன்ற ஒரு காட்சி படிமத்தை ஏற்படுத்தும், அதன் பின்னர் அது தோல்வியாகவே முடிவடையும். உதாரணமாக பிரான்சிய படைகள் மாலிக்கு சென்று தோல்வியுடன் திரும்பி இருந்ததும், ஈராக்கிற்கு சென்ற அமெரிக்க படைகள் வெற்றி இல்லாமல் திரும்பியதும், ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் திரும்பியதும், வியட்நாமில் இருந்து திரும்பியதும், இப்படி ஆக்கிரமிப்பு படைகளாக செல்லுகின்ற பொழுது உடனடியாக ஒரு வெற்றி போன்ற செய்திகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இறுதியில் அவர்கள் தோல்வியுடன் தான் திரும்ப வேண்டும். எனவே இந்த போர்க்களத்தில் இவ்வளவு தூரம் இறங்கியது போதும் என்று டொனால்ட் ட்ரம்ப் திரும்புவாராக இருந்தால் இதைவிட வருகின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து அவர் தப்பி பிழைப்பார் என்பதை அவருக்கு எடுத்துரைக்க யாரும் இல்லாத ஒரு நிலையில் இந்த ஊடகவியலாளர் மாநாடு முடிவடைந்திருக்கின்றது. அடுத்த செய்தியில், இடைக்கால தேர்தலில் போட்டியிட இருந்த அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆளைவிடு சாமி என்று தலைதறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதும், அமெரிக்காவில் வீசிக்கொண்டிருக்கின்ற உள்நாட்டு புயலும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டினால் அமெரிக்க அரசியல் தலைவர்கள் நம்பிக்கை குலைந்து போய் இருப்பதும் தொடர்பான ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.